லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். ஐபிஎஸ்க்கு தயாராகிக்கிட்டு போலீஸ் வேலையும் கற்றுக்கணும்னு மேடம் நினச்சாங்க. என் ஸ்டேஷனில் தான் முத இவங்க கான்ஸ்டபிளாக சேர்ந்தாங்க. இவங்க தான் என்னோடய கடைசி பொண்ணுன்னு சத்தியமாக எனக்கு தெரியாது. மேலதிகாரின்ற திமிரில் ஆம்பளைங்கிற அகம்பாவத்தில் அப்போல்லாம் இவங்களை நான் ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருக்கேன். எத்தனையோ தடவை அட வச்சு வேடிக்கை பார்த்துருக்கேன். இவங்க ஐபிஎஸ் ஆகிடவே கூடாதுங்கிறதுக்காக நான் நிறைய சதியெல்லாம் செஞ்சுருக்கேன். மயில் இருந்த இடத்துல வேறு யாராவது இருந்திருந்தால் என்னோடய டார்ச்சர் தாங்காமல் எப்பயோ ஓடி போயிருப்பாங்க. ஆனால் மேடம் எல்லாத்தையும் பொறுமையாக தாங்கிக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக என்னை மனுஷனாக மாற்றினாங்க. எனக்குள்ளே இருந்த ஆம்பளைங்கிற திமிரை அழித்து என்னை தரையில் நடக்க வச்சாங்க. இன்றைக்கி தங்கமயில் ஐபிஎஸ்ங்கிற பெருமையை எனக்கு தேடி கொடுத்துருக்காங்க. ஆனால் அதுக்காக இவங்களுக்கு நான் நன்றியெல்லாம் சொல்ல போகிறதில்லை. நான் இன்ஸ்பெக்டராகவே இருந்து கொஞ்ச நாளில் ரிட்டையர்ட் ஆக போகிறேன். ஆனால் மேடம் இப்போவே எனக்கு மேலதிகாரியாக வந்துட்டாங்க. அது எனக்கு ரொம்ப பெருமை தான், ரொம்ப ரொம்ப சந்தோஷம்தான். ஆர்வமும் முயற்சியும் உழைப்பும் இருந்தா யார் வேணா எந்த உயரத்தையும் எட்ட முடியுங்கிறதுக்கு மயில் மேடம் ஒரு உதாரணம். ஆனால் ஒரு மனுஷனோட வாழ்க்கையை தலைகீழாக புரட்டி போடுறதுங்கிறது எல்லாராலையும் முடிகிற விஷயம் இல்லை. மயில் மேடம் அதை தான் சாதிச்சிருக்காங்க. இப்படி ஒரு வாழ்க்கை இருக்குன்னு எனக்கு அடையாளம் காட்டின என் பொண்ணுக்கு நான் நன்றியை சொல்லிக்கிறேன். அவங்க ஐபிஎஸ் ஆகி என்னை ஜெயிச்சிட்டாங்கன்னு சொல்கிறத விட என்னை மனுஷனாக மாற்றி ஜெயிச்சிட்டாங்கன்னு சொல்கிறது தான் பொருத்தமாக இருக்கும். ரொம்ப நன்றி மேடம். எல்லாருக்கும் நன்றி. மேடம் நீங்கள் வாங்க. எக்ஸ்கியூஸ் மீ சார், நான் மேடமோட ஹஸ்பண்ட். சில விஷயங்களை நானும் பேசணும்னு நினைக்கிறேன், வந்து பேசலாமா? ப்ளீஸ் சார் வாங்க. தேங்க்ஸ். பேசுங்க. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் ஜீவா, மயில் மேடத்தோட ஹஸ்பண்ட். நான் ஒரு பணக்கார குடும்பத்தில் பிறந்தவன். 100 கோடி சொத்துக்கு சொந்தக்காரன். மேடத்தோட கேரக்டர் பிடிச்சி நான் அவங்கள லவ் பண்ண ஆரம்பித்தேன். மேடம் கஷ்டப்பட்டு போராடி தான் ஐபிஎஸ் ஆகணும். ஆனால் கோடீஸ்வரன் வீட்டு மருமகங்கிற வாய்ப்பு தானாக அவங்கள தேடி வந்துச்சு. அவங்க இடத்துல வேறு யாராக இருந்திருந்தாலும் என் காதலை ஏற்றுக்கிட்டு அவங்க கனவு வேண்டான்னு தூக்கி எறிஞ்சிருப்பாங்க. மேடத்துக்கு என் மேலே காதல் இருந்தாலும் அவங்களோட கனவு தான் முக்கியம்னு தெளிவாக இருந்தாங்க. எவ்வளோ ஸ்ட்ராங்கான ஆளாக இருந்தாலும் காதலுங்கிற போதை நம்மளை தடமாறவும் வச்சிரும். ஆனால் மேடம் அதுக்கு என்றைக்கும் இடம் கொடுக்கவே இல்லை. என் சொத்து எல்லாத்தையும் உதறி தள்ளிட்டு மேடம்க்கு நான் ஆதரவாக இருந்தேன். மேடம் ஐபிஎஸ் ஆகிறதுக்கு என்னால் என்னெல்லாம் முடியுமோ அது எல்லாத்தையும் நான் செஞ்சேன். சூழ்நிலை எதையுமே புரிஞ்சிக்காம நான் அவங்களுக்கு கட்டாயத்தாலி கட்டினேன். அவங்க முதல்ல கோவப்பட்டாலும் காலப்போக்கில் அவங்களும் அதை ஏற்றுக்கிட்டாங்க. என்ன பண்ணுறது, என்னோட கெட்ட நேரம் என்னோட மனசுலையும் சாத்தான் பூந்துருச்சு. அவங்க பெரிய ஆள் ஆயிட்டா புருஷங்கிற மரியாதை எனக்கு கிடைக்காதோன்னு நான் பயந்தேன். அது மட்டும் இல்லை, எனக்குள்ளே இருந்த ஈகோ என்னை ரொம்ப இன்செக்யூர்டாக ஃபீல் பண்ண வச்சது. நீ ஐபிஎஸ் மயிலாக இருக்க வேண்டாம், எனக்கு பொண்டாட்டியாக இருந்தால் போதும்னு நான் மேடத்துக்கு கண்டிஷன் போட்டேன். வாழலான்னு சொல்லி நான் சொன்னேன். அப்படியே அவங்க அசைஞ்சு கொடுக்கல.
தன்னோட கனவுல உறுதியா நின்று அதை சாதிச்சும் காட்டி இப்போ உங்க முன்னாடி ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸராகவும் நிற்கிறாங்க. மேடம் மாதிரி நீங்களும் இருக்கணும். என்ன சூழ்நிலை வந்தாலும் என்ன நெருக்கடி வந்தாலும் உங்களோட கனவை நீங்க விட்டு கொடுக்க கூடாது. இது வரைக்கும் நான் செஞ்ச தப்புக்கெல்லாம் இந்த சந்தர்ப்பத்தில் நான் மயில்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இதே மேடையில் ஆம்பளைங்களுக்கு ஒரு வேண்டுகோளும் வைக்கிறேன். நமக்கு பொண்டாட்டியாக வர்றவங்க அவங்க விருப்பப்படி அவங்க வாழட்டுமே. அவங்க நினச்சதை அவங்க சாதிக்கட்டும். அதுக்கு சப்போர்ட் பண்ணலன்னா கூட பரவாயில்ல. ஆனால் அதுக்கு ஒரு தடையாக மட்டும் எப்போவுமே இருக்காதீங்க. பொண்ணுங்க அவங்க விருப்பப்படி வாழ்கிறது அவங்களோட உரிமை. எனக்கு இந்த புரிதலை கொடுத்த மேடத்துக்கு ரொம்ப தேங்க்ஸ். நீங்க வாங்க மேடம். எல்லாருக்கும் வணக்கம். என் அப்பாவும் ஜீவாவும் பேசிட்டு போனதை கேட்கும்போது உங்க எல்லாரோட கண்ணுக்குமே அவங்க ஒரு மோசமான வில்லனா தான் தெரிஞ்சிருப்பாங்க. ஆனா உண்மை அது இல்ல. இன்னைக்கு நான் உங்க முன்னால நின்னுட்டு இருக்கேன்னா அதுல என் அப்பாவுக்கும் ஜீவாவுக்கும் தான் ரொம்ப முக்கியமான பங்கு இருக்கு. தேவைப்படுறப்ப எனக்கு பண உதவி செஞ்சதுல இருந்து ஃப்ரீ கோச்சிங் ஏற்பாடு செஞ்சது, எக்ஸாம் எழுத என்னை கூட்டிட்டு போனதுன்னு ஜீவா எனக்கு நிறைய செஞ்சிருக்காரு. என்ன ஐபிஎஸ் ட்ரைனிங் போக விடக்கூடாதுன்னு என் மேல ஒரு பொய்யான கொலைகேச போட்டாங்க. சரியான நேரத்துல நான் நிரபராதின்னு நிரூபிச்சு என்னை வெளியே கொண்டு வந்து ட்ரைனிங்க்கு என்னை அனுப்பி வச்சது எல்லாமே என்னோட அப்பா தான். ஆக்சுவலி இவங்க 2 பேரும் இல்லைன்னா நான் இப்ப இந்த போஸ்டிங்ல இருக்கவே முடியாது. அந்த அமைச்சரோட பையனை அரெஸ்ட் பண்ணிருக்கவும் முடியாது. சோ இன்னைக்கு நீங்க எல்லாருமே நிம்மதியா இருக்கீங்கன்னா அதுக்கு என் அப்பாவும் ஜீவாவும் தான் மிக முக்கியமான ஒரு காரணம். எனக்காக அவங்க 2 பேருக்கும் உங்களோட சார்பில பாராட்டுகளை கொடுக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். தேங்க்யூ, தேங்க்யூ சோ மச். அவங்க மேல இருக்கிற பாசத்தால நான் அவங்கள விட்டு கொடுக்காம பேசுறதா நீங்க நினைக்காதீங்க. அவங்க தப்பு செஞ்சாங்கங்கறத நான் மறுக்கல. ஆனா அந்த தப்பு கூட என் கனவை அடையறதுக்கு எனக்கு ஒரு தூண்டுகோலா இருந்ததுன்னு தான் சொல்லணும். அப்பா மட்டும் என்ன அன்னைக்கு தூக்கி எறிய சொல்லலனா அம்மாவுக்கு என்ன ஐபிஎஸ் ஆக்கணுங்கிற வெறி வந்திருக்காது. அம்மாவுக்கு அப்பா மேல இருந்த கோவம் தான் ஒரு வைராக்கியமா மாறி என்ன இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு கொண்டு வந்து நிறுத்திருக்கு. ஜீவா எனக்கு போட்ட கண்டிஷன் தான் என் கனவை நோக்கி நான் இன்னும் தீவிரமா ஓடணுங்கிற வேகத்தையும் ஒரு உற்சாகத்தையும் எனக்கு கொடுத்துச்சு. அப்படி பார்த்தா அவங்க செஞ்ச தப்பு கூட எனக்கு சாதகமா தான் முடிஞ்சது. அவங்களுக்கு இந்த நேரத்துல என்னோட மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். அமைச்சரோட பையன் ஒரு கிரிமினல். ஒரு எஸ்பியா நான் அவனை அரெஸ்ட் பண்ணது என்னோட கடமை. அந்த கடமையை செஞ்சதுக்கு பாராட்டு விழாலாம் வேண்டான்னு தான் நான் சொன்னேன். ஆனா என்னோட வெற்றி கதை உங்க எல்லாருக்குமே ஒரு பாடமா இருக்கும்னு என்னை பார்க்க வந்த உங்களோட ப்ரொஃபசர் சொன்னாங்க. ஆனா நான் இங்க சொல்ல வேண்டியது என்னோட கதையே இல்ல, என்னோட அம்மாவோட கதைய. அவங்களுக்கு வந்த சோதனைகளும் கஷ்டமும் இந்த உலகத்துல வேற யாருக்குமே வந்திருக்காது. கையில 2 பெண் குழந்தை, 3ஆவதா நானும் பிறந்திருக்கேன். அன்னைக்கு அம்மா எனக்காக அந்த வாழ்க்கை வேண்டான்னு உதறி தள்ளிட்டு ஏற்காடுக்கு தனி ஆளா வந்தாங்க. 3 பெண் குழந்தைங்க, ஆண் துணை கூட இல்ல. வருமானத்துக்கு அப்ப அவங்களுக்கு வழியுமே இல்ல. எந்த உறவுகளுமே இல்லாத ஒரு புது இடம் அது.
எவ்வளவு தைரியமான ஆளா இருந்தாலும் இப்படி ஒரு சூழ்நிலைய சமாளிச்சிருக்கவே முடியாது. சொல்ல போனா தற்கொலை செஞ்சுக்கிட்டு தன்னோட வாழ்க்கையவே கூட அவங்க முடிச்சிருந்திருப்பாங்க. இப்படி ஒரு வாழ்க்கை தனக்கு தேவையான அம்மாவும் ஒரே ஒரு நொடி யோசிச்சிருந்தா கூட போதும். எங்க எல்லாரோட வாழ்க்கையுமே அப்பவே மண்ணோட மண்ணா போயிருக்கும். யாரை என் புருஷன் கொல்ல சொன்னாரோ அவளையே அவரை விட பெரிய போலீஸ் ஆபீசர் ஆக்கி காட்டுறேன்னு, அவரை அவ முன்னாடி சல்யூட் அடிக்க வைக்கிறேன்னு அம்மா மனசுல ஒரு வைராக்கியத்தை வளர்த்துக்கிட்டாங்க. எங்க எல்லாரையும் இவ்ளோ காலம் வாழ வச்சது அந்த வைராக்கியம் தான். தங்கமயில் IPSங்கிறது அம்மாவோட அந்த வைராக்கியம் தான். அம்மா அந்த கனவை சின்ன வயசுலயே என்னோட மனசுல விதைச்சிட்டாங்க. அதை நனவாக்குறதுக்காக என் கனவோட சேர்ந்து அவங்களும் உழைச்சாங்க, கஷ்டப்பட்டாங்க, போராடினாங்க. எல்லா சந்தோஷத்தையும் தியாகம் செஞ்சாங்க. அந்த தியாகம் தான் என்னை இவ்வளவு தூரம் கூட்டிட்டு வந்து சாதிக்க வச்சிருக்க. சுருக்கமா சொல்லணும்னா இது எதுவுமே என்னோட வெற்றி இல்ல, என் அம்மாவோட வெற்றி. நிறைவேறினது என்னோட கனவு இல்ல, என் அம்மாவோட கனவு. IPSங்கிற இந்த பெருமைக்கு தகுதியானவங்க என் அம்மா தான். என் அம்மாவோட வாழ்க்கை மூலமா நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான். ஒருத்தர் நமக்கு துரோகம் செஞ்சா அந்த கோவத்தை அவங்கள பழி வாங்குறதுல நம்ம காமிக்க கூடாது. மனசு வெறுத்து போய் நம்மளோட வாழ்க்கைய முடிச்சுக்க கூடாது. அந்த கோவத்தை அப்படியே பாசிட்டிவ் எனர்ஜியா மாத்தி நமக்கு துரோகம் செஞ்சவங்க முன்னால நம்ம வெற்றிகரமா வாழ்ந்து காட்டணும். அப்படி வாழ்ந்து காமிச்சுதான் எங்க அம்மா சாதிச்சிருக்காங்க. இதுதான் உங்களோட இலக்குன்னு நீங்க முடிவு பண்ணிட்டீங்கன்னா அதை நோக்கி நீங்க ஓடிக்கிட்டே இருங்க. வழியில உங்க ஓட்டத்தை தடுக்கிற மாதிரி நிறைய பிரச்சனைகள் வரும். உங்களோட நெருக்கமான உறவே உங்களுக்கு தடைகளா மாறலாம். ஆனா நம்ம கனவு நியாயமா இருக்குன்னா புருஷன் அப்பான்னு எந்த உறவுகளையுமே நம்ம பார்க்க கூடாது. கனவுகளை நிறைவேற்றுறது மட்டும்தான் நம்மளோட முதல் கடமையா இருக்கணும். அதை யாருக்காகவும் எந்த காரணத்துக்காகவும் நம்ம விட்டு கொடுக்கவே கூடாது. அப்படி விட்டு கொடுக்காம இருந்ததுனாலதான் இன்னைக்கு நான் சாதிச்சிருக்கேன். நீங்களும் அதே மாதிரி சாதிக்கணும். எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இப்ப தங்கமயில் மேடத்துக்கு ஒரு மெமண்டோ கொடுக்குற நேரம். எனக்கு ஒரு சின்ன ரெக்வெஸ்ட். நீங்க என்ன பாராட்டி கொடுக்கிற இந்த ஷீல்ட உங்க எல்லார் முன்னாடியும் நான் என் அம்மாவோட சேர்ந்து வாங்கணும்னு ஆசைப்படுறேன். ஷூர் மேடம். தேங்க்யூ சார், தேங்க்யூ சோ மச். அம்மா நீங்க மேடைக்கு வாங்க. அதெல்லாம் வேண்டாம், நான் இங்கே இருக்கேன். அம்மா நான் ஜெயிச்சதுக்கு பின்னால யார் இருக்காங்கன்னு நான் இந்த உலகத்துக்கு காட்டணும். தயவு செஞ்சு எனக்காக மேடைக்கு வாங்கம்மா ப்ளீஸ். சுஷீலா, அதான் மயிலு தானே கூப்பிடுது, போ. போங்கம்மா, போம்மா. கூப்பிடுறாள்ல போங்க. போம்மா. அப்பா நீங்களும் வாங்க. ஜீவா வாங்க. வாங்கம்மா வாங்க. வாமா.
வாமா. அம்மா நீங்க 2 வார்த்தை பேசினா நல்லா இருக்குமா? போ ஜீவா. ஐயோ வாங்க. நான் என்னன்னு பேசுறது? உன் மனசுல என்ன படுதோ அத பேசு. போமா போ. வாங்க பேசுங்க. அம்மா பேசு. எனக்கு மேடையிலலாம் பேசி பழக்கம் இல்லை. மயில் என் கதையை பற்றி சொன்னான்ல, என் புருஷன் அன்னைக்கு அப்படி ஒரு நெருக்கடி கொடுத்ததும் நான் ஒரு நிமிஷம் கூட யோசிக்கவே இல்லை. அவரும் வேண்டாம், அவரோட வாழற வாழ்க்கையும் வேண்டான்னு முடிவு பண்ணி என் பொண்ணுங்களை கூப்பிட்டுக்கிட்டு கிளம்பிட்டேன். அன்னைக்கு என் மனசுல 2 விஷயம்தான் இருந்துச்சு. கடவுள் நமக்கு இப்படி ஒரு அழகான குழந்தைய கொடுத்துருக்கானேன்னு சந்தோஷப்படணுமே தவிர அது ஆம்பளை பிள்ளையா பொம்பளை பிள்ளையான்னு பார்க்க கூடாதுல்ல. பொம்பளை பிள்ளைங்களை பெத்தாலும் சந்தோஷமா வாழ முடியும்னு எல்லாருக்கும் புரிய வைக்கணும்னு ஆசைப்பட்டேன். காலங்காலமா ஆம்பளைங்களை சார்ந்துதான் பொண்ணுங்க இருந்துட்டு இருக்காங்க. அதனால புருஷன் என்ன சொன்னாலும் நம்ம கேட்டுக்கணும் அப்படிங்கிற சூழ்நிலையிலேயே இருக்கும். நானும் என் புருஷனையே நம்பி இருந்ததுனாலதான் அவர் அன்னைக்கு என்கிட்ட அப்படி ஒரு கண்டிஷனை போட்டாரு. நான் அவர் கையை நம்பி இருந்ததுனாலதான் அவர் சொன்னது தப்பா இருந்தா கூட நான் ஏத்துக்க வேண்டிய நிலைமையில இருந்தேன். நான் அன்னைக்கு அந்த விதியை மாத்தி எழுதணும்னு ஆசைப்பட்டேன். ஒரு பொம்பளை நினைச்சா யாரையுமே சார்ந்திருக்காம யாரோட துணையும் இல்லாம நம்மளால வாழ முடியும்னு நிரூபிக்கணும்னு நினைச்சேன். எனக்குள்ளேயே அன்னைக்கு ஒரு சபதம் எடுத்துக்கிட்டேன். என் பொண்ணோட ஆதரவோட நான் அதை ஜெயிச்சிட்டேன்னு நம்புறேன். ஆனா நம்மள பெத்தவங்களோட கனவை அவங்க கனவா சுமந்துக்கிட்டு நிறைவேற்றி காட்டுறது இந்த மாதிரி பிள்ளைங்க தான். அந்த கனவு கண்டது நானாவே இருந்தாலும் அதுக்காக இவ்வளவு போராடி சாதிச்சது என் பொண்ணுதான். இதுக்கான மொத்த பெருமையும் அவளதான் சேரணும். அம்மா அம்மா என்னாச்சு? அவனை பாரு பாரு. அவரு மைக் செட்காரருமா? சுசிலா, சுசிலா என்னாச்சு? என்னங்க, அதோ நான் சொன்னல மயில யாரும் சொல்ற மாதிரி கனவு வந்துச்சுன்னு. அவன் தாங்க என் கனவுல வந்தான். அவன்தான். இன்னும் அந்த கனவையே நினைச்சு பயந்துகிட்டு இருக்கியா? கனவுல வந்ததெல்லாம் நிஜமா நடக்காது. நீயும் குழம்பு எங்களையும் குழப்பாத. மா, குடிக்கிறதுக்கு அவளுக்கு கொஞ்சம் தண்ணி கொடு. சரிப்பா. மா இந்தா குடி குடிமா. அந்த அம்மாவுக்கு என் மேல ஏதோ சந்தேகம் வந்துருச்சு போல இருக்கு. இனிமே தள்ளி போட முடியாது. அவளை சுட்டுட்டு எஸ்கேப் ஆயிட வேண்டியதுதான். என் பொண்ணு என் கனவை நனவாக்குனதுல பெரிய சந்தோஷம். நீங்களும் என் பொண்ணு மாதிரி தான். நீங்களும் மயில மாதிரி சாதிக்கணும்னு நான் வாழ்த்துறேன். நன்றி. வாமா. இருமா, நீ அங்க இரு, நான் கூப்பிட்டு போறேன். சரிப்பா. பாத்துமா. மயிலு!
மயில, அப்பா எங்கேயும் போயிடலம்மா. இந்த வீட்டுல நம்ம கூடவே தான் இருக்காரு. அவர் தெய்வமா இருந்து இனிமே உன்னை வழி நடத்துவாரு. மயிலு, சாதாரண கான்ஸ்டபிளாக வேலைக்கு சேர்ந்த நீ இன்னைக்கு ஐபிஎஸ் ஆகிட்ட. நீ இன்னும் வளர்ந்து வளர்ந்து டிஜிபி ஆகணும். ஊர் உலகம் உன்னை பாராட்டணும். உன்னை மாதிரி ஐபிஎஸ் ஆகணும்னு கனவு காண்ற எல்லாருக்கும் உன்னை உதாரணமாக காட்டி பேசுகிற அளவுக்கு நீ வளரணும். இதுதாம்மா இந்த அப்பனோட ஆசை. அம்மாவோட கனவை நிறைவேற்றின மாதிரி உங்களோட கனவையும் கண்டிப்பா நான் நிறைவேற்றுவேன்பா.